அதிமுகவின் இரு அணிகள் இணைப்பு விவகாரத்தில் பன்னீர்செல்வம் அணி தரப்பில் பேச்சுவார்த்தை குழுவின் ஆலோசனை கூட்டம் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். அதிமுகவின் இரண்டு அணிகள் இணைவது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இரண்டு அணிகள் தரப்பிலும் முறையே இரண்டு குழுக்கள் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஓபிஎஸ் அணி என்று சொல்லக்கூடிய அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி தரப்பில் 7 பேர் கொண்ட குழுவானது நேற்று தினம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி இந்த குழுவிற்கு தலைமை தாங்குவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்த 7 பேர் கொண்ட குழுவானது இன்றைய தினம் ஆலோசனை கூட்டமானது நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஆலோசனை கூட்டமானது முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவரது கிரீன்வேஸ் இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனையின் போது பன்னீர்செல்வம் அவர்களும் உடன் இருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு பிறகு வருகிற 24ஆம் தேதி பேச்சுவார்த்தையானது இரண்டு அணிக்கு இடையே நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த கூட்டத்தின் பொழுது மிக முக்கியமாக அவர்கள் ஏற்கனவே 4 நிபந்தனைகளை வைத்திருந்தார்கள். அந்த நிபந்தனைகள் குறித்து மிக முக்கியமாக ஆலோசித்து வருகிறார்கள். அதாவது அந்த நிபந்தனைகளை தளர்த்துவதா அல்லது அதே நிபந்தனைகள் நாம் தினமாக இருப்பதா என்பது குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்படுகிறது. மேலும் ஒரு சில நிபந்தனைகள் விதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இது குறித்து அதாவது இந்த நிபந்தனைகள் விதிப்பது தொடர்பாகவும் எதிரணியினருடைய பேச்சுவார்த்தை எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்தும் தற்பொழுது முக்கியமான ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இதே போன்று இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்கள் தரப்பில் அதாவது இருக்கக்கூடிய தினகரன் அணி என்று சொல்லக்கூடிய தற்போது அமைச்சர்கள் அணியாக மாறி இருக்கக்கூடிய அந்த அணி தரப்பில் 7 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு அணிகளுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் சதீஷ் முருகன்.